ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற மேலான பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பரிசுத்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வாசியுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. கடந்த மாதத்தில் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை செய்திருந்தால் அதைத்தான் ஆண்டவர் சீர்கேடு என்று சொல்லுகிறார். அந்த சீர்கேட்டை எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய கோபம் நீங்கிட்டு. ஹல்லேலூயா. என்ன சீர்கேடு நம்மிடத்தில் இருந்தது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை நாம் செய்திருந்தால் நம்முடைய சீர்கேட்டை மன்னித்து நம்மை தம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கி தேவாதி தேவனுக்கு சொந்தமான ஜனமாக உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு அருமையான பாடல் ஒன்றுண்டு. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே என்றொரு பாடல் பாடுவோமா? பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். குறை இல்லாமல் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் யோவான் 11ஆம் அதிகாரம் 5 மற்றும் 11 வசனங்களில் லாசரு, மார்த்தாள், மரியாள் என்ற பிள்ளைகளை ஆண்டவர் மனப்பூர்வமாய் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, லாசரு, அவர் மிகவும் நேசித்திருந்த லாசரு மரித்து போனான். அவரோ நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சீஷர்களுக்கு சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நம்மளே மரித்து போன காரியங்கள், கடந்த மாதத்தில் நம்முடைய என்னென்ன காரியங்களை நாம் இழந்து போயிருக்கிறோமோ எல்லாவற்றையும் புதிதாக்க ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். வாசியுங்கள். யோவான் 11:5, 11 ஆகிய வசனங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். உண்மையா பிறகு அவர் மரித்து போனான் என்று ஓப்பனாக சொல்லுவார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த காரியத்தில் இன்னும் நித்திரையாயிருக்கிறோம்? நாம் செயல்படக்கூடாதபடி, ஆண்டவருக்காய் வாழக்கூடாதபடி, ஆண்டவருக்காய் நல்லதை செய்யக்கூடாதபடி யார் யார் அப்படியே நித்திரையில் இருக்கிறோம்? நம்மை எழுப்புகிறதற்கு ஆண்டவர் வருகிறார். ஓசியா 14:5 அவர் நமக்கு என்னவாக இருப்பாராம்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனி போல் இருப்பேன் என்றால் பனியும் மழையும் பெய்யாதிருந்தால் அந்த நாட்டில் செழிப்பு இருக்காது. ஒரு விசை எலியா தீர்க்கதரிசி
ஆகாப் ராஜாவிடத்திலே இனி என்னுடைய வார்த்தையினாலே அன்றி பனியோ மழையோ பெய்யாது என்று சொன்னபோது அந்த நாடு வறட்சியிலே விழுந்து போயிட்டு, அப்படி வறட்சியில நாம் போகாதபடி நமக்கு அவர் பனி போல் இருப்பாராம். அல்லேலூயா. அப்படியே யோசித்து பாருங்களேன், நம்ம மேலே அப்படியே பனி வந்து இறங்குமானால் நனையாத இடமே இருக்காது. நாம் முழுதும் நனைந்து போவோம், அந்த பனியிலானே நனைந்து போவோம். அப்படி நனையும் போது உன்னத பாட்டு 2:2 படி நாம் லீலி புஷ்பத்தை போல மலருவோம் என்று வேதம் சொல்லி வாசியுங்கள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா. குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. லீலி புஷ்பத்தை போல பூத்து குலுங்குகிறாய். ஆனால் முள்ளுகளுக்குள்ளே நமக்கு முள்ளுகள் உண்டு, நம்மை சுற்றிலும் முள்ளுகள் உண்டு. அவை நம்மை குத்த வரும்போது, அது நம்மை குத்தும் போது நாம் மனங்கமழுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை அசையாமல் காத்து கொள்வார். சங்கீதம் 16:8 படி வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால், கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரர்களே, கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த காரியங்களே அசைக்கப்பட்டீர்கள்? நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற வேலையிலே, எந்தெந்த காரியங்களே நீங்கள் அசைக்கப்பட்டீர்கள்? இப்பொழுது கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறதுனாலே நீங்கள் இந்த மாதத்திலே அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் நன்மையினாலே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:5-6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் அவரே எனக்கு கண்மலையாய் இருக்கிற. வாசியுங்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் கர்த்தரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே ஆண்டவர் நம்மை பாதாள வல்லமைக்கு கூட விலைக்கு காத்து கொள்ளுகிறார் என்று ஓசியா 13:14 சொல்லுகிறது. அவர்களை நான் பாதாளத்தில் வல்லமைக்கு நீக்கலாக்கி மீட்பேன். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அல்லேலூயா. நம்மை மரணம் மேற்கொள்வதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. தேவாதி தேவனுடைய கிருபையினாலே அநேக நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் இருப்பதை கேள்விப்படுகிறோம். நம்முடைய மகள் நிவேதா என்னும் அமுதா சகோதரி போன்றவர்களெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரணம் சம்பவிக்காதபடி நம் தேவன் அவர்களை காத்து கொள்வார், நம்மையும் காத்து கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 14:6 சொல்லுகிறது. ஆகவே அவருடைய கிளைகள் ஓங்கி படரும். அவருடைய கிளைகள் ஓங்கி படரும். நம்முடைய கிளைகள் ஓங்கி படரும். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. யோசேப்பு கனிதரும் செடி, அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். கைகளை தட்டுங்களே. யோசேப்பு கனிதரும் செடி, அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் அதிகமான கனிகளை கொடுக்கும்போது அந்நியரும் அதில் பங்கெடுப்பார்கள். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49:22 அப்படி சொல்லுகிறது. யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள
கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடையவர்களுக்கும் நன்மை, அந்நியர்களுக்கும் கூட நம்மாலே நன்மைகள் உண்டாகிறது என்று அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சிறுமைப்பட்டு போயிருக்கிற இந்த யோசேப்பு சிறுமைப்பட்டவர், ஆனாலோ அவர் பலுகி பெறுகிறார் என்று 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அப்பொழுது நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே, இன்றைக்கு நீங்கள் யார் யார் நீங்கள் இருக்கிற இடத்துல சிறுமைப்பட்டது போல ஃபீல் பண்ணுகிறீர்களோ, அப்படி சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில் ஆண்டவரனை பலுகி பெருக பண்ணினதுனாலே நான் என்னுடைய மகனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறேன் என்று எப்ராயிம் என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்ராயிம் என்றால் என்ன? சங்கீதம் 67 சொல்கிறது, கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், எப்ராயிம் என் தலையின் பலன். எனக்கு நான் எந்தெந்த காரியங்களை தலையாய் எனக்கு உயர்ந்த காரியமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஓசியா 14:6 சொல்லுகிறது, அவருடைய அலங்காரம், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாசனை இருந்தால் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஈக்கள் எப்படி வாசனையான பூக்களை தேடி ஓடி வருகிறதோ, ஓடி வந்து தேன் பருகுகிறதோ, அதுபோல உங்களை தேடி அநேகர் வருவார்கள். யாரையும் அசட்டை பண்ணாதிருங்கள். உங்களை தேடி நன்மைக்காக ஓடி வரப்போகிறார்கள். அவர்கள் வந்து உங்களிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓசியா 14:7 வாசிக்க கேட்போம். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை கொடிகளை போல படருவார்கள். அவர்கள் உன்னுடைய நிழல்ல குடியிருக்கிறவர்கள் தானிய விளைச்சலை போல செழித்து செழிப்பார்கள். நிழலில் இருப்போர் செழித்து ஓங்குவார்கள். அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. லெபனானுடைய வாசனை, அந்த வாசனையை தேடித்தான் ஈக்கள் ஓடி வருகிறது. நீ கெட்ட வாசனை உள்ளவளாய் அல்ல, கெட்ட வாசனை உள்ளவனாய் அல்ல, நல்ல வாசனை உள்ளவனாய், நல்ல கனி தருகிற வாசனை உள்ள பிள்ளையாய் நீ காணப்படுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீ வேர் பெற்ற வேண்டும். நீ பூத்து குலுங்க வேண்டும். நீ காய்த்து கனி தர வேண்டும். அப்படி காய்த்து கனி தரும் போது நீ மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாய். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், அவன் நிழலிலே குடியிருப்புகிறவர்கள் திரும்புவார்கள். உன்னை விட்டு தூரமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உன்னுடைய நிழலிலே குடியிருக்க வருவார்கள். அவர்கள் திரும்பி வருவார்கள். உன்னை பார்த்து திரும்பி வருவார்கள். வந்து என்ன செய்வார்களாம்? நீதிக்கென்று விதை விதைப்பார்கள் என்று 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கென்று அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது கர்த்தரை தேடுகிற காலம். அல்லேலூயா. யார் யார் சொல்வீர்கள்? நான் கர்த்தரை தேடுகிற காலம், நான் கர்த்தரை தேடுவேன், கண்டடைவேன் என்று சொல்லுங்கள். 7:11 சொல்லுகிறது, பேதையான புறாவை போலதான் அவன் இருக்கிறான். வாசியுங்கள். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியனிடத்துக்கும் போகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, பேதையானவர்கள் தானால் புறாவை போன்றவர்கள், கபடற்றவர்கள். புறா மட்டும்தான் கபடு இல்லாத ஒரு பட்சி. ஆக அதுக்கு
பிச்சு கிடையாது, அவருடைய உடம்பில் பிச்சு கிடையாது, கபடில்லாத பட்சி. அதுபோல நீயும் கபடில்லாத ஒரு பிள்ளையாய் பேதையான புறாவை போல இருக்கிறாய். 6 சொல்லுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பண்ணுகிற காணிக்கை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். எல்லாரிடத்திலும் இரக்கத்தை காட்டுகிற ஒரு மேலான பிள்ளையாய் நீ காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 6:1 நம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம். வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். அதற்கு முன் வாதத்திலே நம்மை சில காரியங்களே நம்மை கிழித்து போட்டார், பீறி போட்டார். இப்பொழுது கர்த்தரிடத்திலே திரும்புவோம், அவரிடத்துக்கே திரும்புவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திரும்பி ஆயிட்டு திரும்பின பிறகு பதில் கிடைக்காததுனால என்ன செய்து கொண்டிருக்கிறாயாம்? எரேமியா 31:19 படி, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் திரும்பின பின்பு ஏன் இன்னும் காரியங்கள் நடக்கவில்லை என்று மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டது விழாவிலே அடித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அறிந்து கொண்டாய்? நான் பாவியாகிய மனுஷன், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயெங்கள் என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன். நீ இப்பொழுது கர்த்தரிடத்திலே வந்து விடுகிறதுனாலே ஓசியா 14:7 நீ விளைச்சலை காண்பாய். வாசியுங்கள். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து. அவருடைய நிழலில் குடியிருக்கிறவர்கள் கூட தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். திராட்சை செடிகளை போல படர்வார்கள். திராட்சை செடி என்று சொன்ன உடனே எனக்கு என்ன நினைவு வருகிறது? ஆண்டவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். யார் யார் என் இயேசுவில் நான் நிலைத்திருப்பேன், மிகுதியான கனிகளை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துவீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எரேமியா 31:20 சொல்லுகிறது, ஆகவே உனக்கு ஒரு அருமையான பெயர் சொல்லப்படுகிறது. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. அல்லேலூயா. அருமையான மகன் அல்லவா? அல்லேலூயா. அருமையான மகன் அல்லவோ, உனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நான் என்று நினைக்கின்றேன், உன்னை நான் என்று நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். என் மகனே நீ வேறொன்று வா, என் மகனே நீ வேறொன்று வா. எதற்காக ஏங்குகிறாராம்? உன்னையும் என்னையும் நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கிறதற்காக, பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக. வாசிங்களேன். ஓசியா 2
19ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்வேன். அவர் மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டிகளாய் மாறுகிறோம். 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். உண்மையாய் உன்னை நான் நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிகிற அறிவோடு இருப்பாய். இந்த உலகத்தில் கர்த்தரை அறிகிற அறிவை காட்டிலும் மேலான அறிவு வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தரை கண்டுகொள்கிற நேரம் இது. இந்த நாட்களிலே நீ கர்த்தரை கண்டுகொள்ளுவாயாக. நீ இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பாய். கர்த்தர் உன்னை கர்த்தரை நீ பற்றி கொள்கிறதுனாலே நீ அசைக்கப்படுகிறதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தலைகளை தாழ்த்தோமா? மீண்டுமாய், அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகளே, நீ வேறொன்றுவாய். என் மகளே, நீ வேறொன்றுவாய். நீ வேறொன்றி காய்த்து கனி தருகிற காலம், பூத்து காய்த்து கனி தருகிற காலம் இந்த புதிய மாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வேர் பற்றி பூத்து காய்த்து கனி தரப்போகிறாய். உள்ள ஒரு குறையும் இருக்காது. இந்த மாதம் நிறைவான மாதமாய் காணப்படும். நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் கட்டளையிடுக நிறைவுக்காக ஸ்தோத்திரம். நிறைவுள்ள ஆவியினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்கள ஆசீர்வதிப்பா.